You can now make online payments to Sri Lanka T-Board via GovPay. இந்த நாட்டில் ஏற்பட்ட கொடிய யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்த இந்த 30 ஆண்டுகளின் பின்னர் மூவின மக்களும் சமாதானமாக வழிவகுப்பதில் STFினது பங்களிப்பு மிகையானது. விசேட அதிரடிப்படையினர் 2005-7-24, 2007-3-25 ஆண்டுகளில் ஆரம்பகட்ட பயிற்சிகளை பெற்றும் 18 வருடங்களாக சேவை காலத்தை பூர்த்தி செய்திருந்தாலும் இதுவரைக்கும் போலீஸ் பரிசோதகர் சேவையில் 10 வருடங்களை தாண்டியுள்ள 62 பேரிலே 10 பேருக்கு மட்டும் பிரதான போலீஸ் பரிசோதகர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 52 பேர் மீதமாக இருக்கின்றார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உத்தியோகத்தர் அவர்களே, மேலும் போலீஸ் சேவையில் 10 வருட காலத்தை கடமை புரிந்து சிறப்பான சேவையை செய்த பலர் 159வது போலீஸ் தினத்திலே சிரேஷ்டத்துவ அடிப்படையில் பதவி பெற்றதாக சந்தோஷத்துடன் குறிப்பிட விரும்புகின்றேன். இவ்வாறான நிலைமைகள் STF சேவையிலும் உள்வாங்கப்படவில்லை என்பது மனக்கவலை அளிக்கின்றது என்பதுடன் நாட்டுக்காக பாடுபட்ட STF பகுதியினர் கவலையும் கொண்டிருக்கின்றார்கள். STFில் இருக்கின்ற பிரதான போலீஸ் பரிசோதகர் வெற்றிடங்கள் 16இல் 10 பேருக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமன்றி போலீஸ் சமாந்தரமான சேவையில் மொத்தம் 323 வெற்றிடங்கள் இருப்பதாக அறிகின்றோம். அதில் 153 பேருக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் STF தவிர ஏனைய சேவைகளை சார்ந்த 10 வருடத்தை பூர்த்தி செய்து 10 வருட இன்கிரிமெண்ட்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவரும் போலீஸ் பரிசோதகர் பதவிக்கு பல்வேறு அடிப்படையிலே பதவி உயர்வு வழங்கப்படுவது STFிற்கு 10 வருடத்தை சேவையாற்றிய நிலைமையை கவனத்தில் கொள்ளும் போது ஏன் STFிற்கு அது பொருத்தமற்றதாக இருக்கின்றது. STF தவிரவும் போலீஸ் திணைக்களத்திலே காணப்படுகின்ற எல்லா தரப்படுத்தல்களிலும் வெற்றிடங்களின் எண்ணிக்கை 323ஆக இருக்கின்றது. இதில் 153 வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டால் மிகுதி 170ஆக இருக்கின்றது. STF பிரிவிலே 10 பதவிகள் நிரப்பப்பட்டால் மிகுதி 52 வெற்றிடமாக இருக்கின்றது. இது ஒரு சிரேஷ்ட துறைக்கு கிடைக்கின்ற அநியாயமாகும். மேலும் STF பிரிவிலே உயர் பதவிக்கு 16 வெற்றிடங்கள் நிரவுகின்றது. மொத்தமாக போலீஸ் சேவையிலே STF சேவைக்கும் வெற்றிடமாக இருக்கின்ற 333 பேருக்கானது 10 வருட சேவையையும் 10 சம்பள உயர்ச்சியையும் பெற்றவர்களை பிரதான போலீசார்களாக நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் மிகுதமானவர்களை சாதாரண போலீஸ் உத்தியோகத்தர்களாக இணைத்துக் கொள்ள முடியும். தற்போது நாட்டிலே 73 STF கேம்ப்கள் இருக்கின்றது. இதிலே 58 கொழும்பிலே இருக்கின்றது. இந்த 58இல் 19இல் மாத்திரமே அனதன எனும் சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர்கள் கடமை புரிகின்றார்கள். 10 வருட சேவை காலத்தையும் 10 வருட சம்பள உயர்வையும் பெற்றிருக்கின்ற போலீஸ் STF அனைத்து உத்தியோகத்தர்களையும் வினைத்திறமையின் பதவி உயர்வின் பின்னர் ஏற்படும் வெற்றிடத்துக்கு திறமை எழுத்து பரீட்சை அடிப்படையில் நியமனம் செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருத வேண்டியிருக்கின்றது. கௌரவ தலைமை தாங்கும் உத்தியோகத்தர் அவர்களே, 2025-9 போலீஸ் பதவியோர் பதவியில் 10 வருடத்தை பூர்த்தி செய்துள்ள 10 சம்பள ஏற்றங்களை பெற்றிருக்கின்ற போலீஸ் பரிசோதகர்களை பிரதான பரிசோதகர்களாக பதவி உயர்த்தும் அதே அடிப்படையில் STF போலீஸ் பரிசோதகர்களை பிரதான போலீஸ் பரிசோதகர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பதை இந்த சபை ஆலோசித்து சிறந்து விளங்கும் தீர்மானத்தை எடுத்து இந்த நாட்டின் 30 வருட கொடிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர உதவிய STFிற்கும் சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என இந்த சபையை கேட்டுக்கொள்கின்றேன்.